ஜென்ம பாவங்களை போக்கும் ஜோதியின் சொரூபம் சுவாமி ஐயப்பன். சொற்களில் அடங்காத ஜோதியின் சொரூபம் சபரிமலை அமர்ந்த சாஸ்தாவின் உருவம். அன்பருக்கு அருள் செய்யும் அஞ்சாத வீரன், ஆசைகளுக்கு அடிபணியாத வில்லேந்திய வீரன், ஹரியும் ஹரனும் இணைந்த தத்துவநாதன், மகிழ்ச்சியை வென்ற மாமணிகண்டன். கார்த்திகை மாதம் கழுத்தினில் மாலை, காடும் மலையும் எங்கள் வசித்திடும் சோலை. கல்லும் முள்ளும் காலுக்கு பாதை, கட்டாந்தரையே உறங்கிடும் மெத்தை. விரதமிருந்து காண வரும் பக்தர்கள் அனைவருமே ஐயப்பன்தான் என்று சமத்துவம் கொடுத்த ஷண்முகனின் சகோதரர். சுவாமி ஐயப்பனின் வரலாற்றையும் வழிபாட்டு முறைகளையும் அவர் தீர்க்கும் குறைகளையும் பற்றி கூற வருகிறது குறை தீர்க்கும் கோயில்கள். ஒரு மிக பெரும் சக்தி படைத்த இறையருளின் சரித்திரத்தை கேட்டாலே நமது முன்வினைகள் நீங்கி நல்லருள் பெருகும் என்பது ஆன்மீக பெரியோர்களின் கூற்று. அந்த வகையில் சனிதோஷங்கள் நீக்கி சங்கடங்களை போக்கி மோட்சங்களை அருளும் சபரிமலை வாசனின் கதை நிச்சயம் நமக்கு நல்லருளை கொடுக்கும். லோக வீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். 41 நாட்கள் கடும் விரதம், உணவின் ருசி தவிர்த்து சிகையலங்காரங்கள் விலக்கி இல்லறம் துறந்து உறவுகளை விட்டு விலகியிருந்து கடும் குளிரில் குளிர்ந்த நீரால் நீராடி காடுகளில் பயணம் செய்து சுவாமி ஐயப்பனை காண வருடந்தோறும் பல லட்சக்கணக்கில் பக்தர்கள் செல்கின்றனர். நாற்பத்தோரு நாட்கள் தொடர்ந்து செய்யும் ஒரு செயலையோ மருத்துவத்தையோ நம் உடலும் மனமும் இயல்பாக பழக்கப்படுத்திக் கொள்கிறது. அதன் மூலம் நம் உடலில் இருக்கும் தேவையற்ற கழிவுகள் அகற்றப்படுகிறது. உடல் மறுசுழற்சி பெறுகிறது. நமது மரபணுக்கள் தெய்வீக ஆற்றலால் நிரம்புகிறது. நம் மரபணுக்களோடு தொடர்புடைய முன்வினைகள் அனைத்தையும் இந்த ஒரு மண்டல விரதம் களைந்தெடுக்கிறது. அதனால் சுவாமி ஐயப்பன் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை ஒரு மண்டல காலம் என்று தன் பக்தர்களுக்கு நிர்ணயித்துள்ளார். சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ ஹரிஹரபுத்ராய நமஹ. ஓம் சிவபுத்ராய நமஹ. ஓம் மகாதேஜசே நமஹ. ஓம் சிவகாரிய துரந்தராய. இந்த விரதம் கார்த்திகை மாதம் முதல் தேதியில் ஆரம்பிக்கிறது. அதாவது நவம்பர் மாதத்தில் சுமார் 10 தேதிகளுக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் 9 கிரகங்களையும் தாங்கி பிடிக்கும் சூரியன் தட்சிணாயன காலத்தின் இறுதி பகுதியில் பயணம் செய்கிறார். அப்போது சனி பகவானின் வலிமை அதிகரிக்கும் நேரம் என்பதால் அந்த நாட்களில்
சுவாமி ஐயப்பனுக்கு விரதம் இருப்பது சனி பகவானின் பிடியிலிருந்து பக்தர்களை காக்கிறது, உடல் பலம் பெறுகிறது, வினைகள் நீங்குகிறது. 7.5 சனியின் பிடியில் இருப்பவர்களும் அஷ்டமத்து சனியின் பிடியில் இருப்பவர்களும் சனி திசை நடக்கும் ஜாதக அமைப்பு உள்ளவர்களும் சுவாமி ஐயப்பனுக்கு விரதமிருந்து செல்வது மிகச்சிறந்த பயனளிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், பெரும் கடன் சுமையால் நிம்மதி இழந்தவர்கள், குடும்ப ஒற்றுமை இல்லாதவர்கள் அனைவரும் சுவாமி ஐயப்பனுக்கு மாலையணிந்து 1 மண்டல காலம் சுத்தமான விரதமிருந்து சென்று வந்தால் நிச்சயம் துன்பங்கள் விலகும் என்பது பக்தர்கள் கொண்ட நம்பிக்கை. இப்படி நம் வாழ்வையே மாற்றும் வல்லமை படைத்த வில்லாளி வீரன் ஐயன் ஐயப்பனின் வாழ்க்கை வரலாற்றை இனி காண்போம். ஐயப்பனின் அவதார நோக்கம். அது பசுமையும் செழுமையும் பறந்து கிடக்கும் பந்தள தேசம். நாட்டில் நதிகளா அல்லது நதிகளுக்குள் நாடா என்பதை அறிய முடியாத அற்புத தேசம். எங்கு பார்த்தாலும் மரங்களும் மலைகளும் நிறைந்த தேசம். பல உயிர்களின் பெருக்கங்கள் நிறைந்த தேசம். அப்படிப்பட்ட பந்தள தேசத்தை ஆண்டு வந்த மன்னரின் பெயர்தான் ராஜசேகரன். செழித்து கிடந்த பந்தள நாட்டில் வாழும் மக்கள் மன்னர் ராஜசேகரனின் ஆட்சியில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தாலும் மன்னரின் மனதிலும் மகாராணியின் மனதிலும் ஒரு பெரும் குறை இருந்தது. அதுதான் வாரிசு ஒன்று பிறக்காத குறை. குழந்தை பிறப்பு வேண்டி பந்தளராஜனும் மகாராணியும் செய்த யாகங்கள், சென்ற கோயில்கள், தொழுத கடவுள்கள் கணக்கில்லை. ஆனால் அவர்களின் வேண்டுதல்கள் தேவலோகத்தின் செவிகளுக்கு நிச்சயம் எட்டாமலும் இல்லை. தேவலோகத்தின் திட்டமே வேறாக இருந்தது. பந்தளராஜனுக்கு கொடுக்கும் மகப்பேரால் ஒரு பெரிய அவதார நோக்கத்தை நடத்தி முடிப்பதே அவர்களின் திட்டம். அது என்ன திட்டம்? ஐயப்பனின் அவதாரம் நோக்கம் என்ன? யாரை வென்று தர்மத்தை நிலைநாட்ட ஐயப்பன் அவதரிக்கப் போகிறார் என்பதை இனி காண்போம். துயரம் போக்க தோன்றிய துர்க்கை. நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் நீங்காத போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம், ஆணவம் அகந்தை தலைவிரித்தாடும் காலமெல்லாம் ஒவ்வொரு அவதாரங்கள் தோன்றி அவற்றை களையெடுத்துக் கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில்தான் ஆணவத்தின் மொத்த உருவமாய் பிறப்பெடுத்திருந்தான் மகிஷாசுரன். ஆணவம் பிடித்த மகிஷாசுரனின் நோக்கமே தேவலோகத்தை வென்று தேவர்களை அழிப்பதுதான். அதற்காக சாகாவரம் வேண்டி படைப்பு கடவுளான பிரம்மனை நோக்கி தவம் செய்தான். மகிஷாசுரன் செய்த கடும் தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவன் அவன் கேட்டுக்கொண்டதால் எந்த ஒரு ஆண்மகனாலும் அவனுக்கு இறப்பு நேராது என்ற வரத்தினை கொடுத்துவிட்டு சென்றார். ஆணவமே உருவமாய் பிறப்பெடுத்திருக்கும் மகிஷாசுரனுக்கு அப்படி ஒரு வரம் கிடைத்தால் சொல்ல வேண்டுமா என்ன? மகிஷாசுரனின் ஆணவ ஆட்டம் ஆரம்பித்தது. மக்களை துன்புறுத்தினான். அமைதியாய் வழிபாடுகள் நடத்தும் முனிவர்களை வதைத்தான். நல்லாட்சி புரிந்த நல்லோர்களை விரட்டி அடித்தான். மக்கள் அனைவரும் தனது பெயரை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் என்று கூறி துன்புறுத்தினான். இறுதியில் தேவலோகத்தின் பக்கம் அவன் பார்வை திரும்பியது. தேவலோகம் பதறியது. தேவர்கள் அனைவரும்
மும்மூர்த்திகளை நோக்கி ஓடினார்கள். தங்கள் பயத்தின் காரணம் என்ன என்பதை கூறினார்கள். மும்மூர்த்திகளுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. காரணம், மகிஷாசுரன் பிரம்மதேவரிடம் பெற்ற எந்த ஆண்மகனாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்ற வரம் அவர்களை யோசிக்க வைத்தது. மும்மூர்த்திகளிடம் தேவர்கள் மகிஷாசுரனை பற்றி முறையிட்ட போது அங்கு வந்து சேர்ந்த நாரதர், 33 தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மகா சக்தி படைத்த தேவியை உருவாக்குங்கள், அந்த மகா சக்தியே மகிஷாசுரனை அழிக்கும் சக்தி என்ற யோசனையை கூறி சென்றார். அனைத்து தேவர்களின் சக்தியோடு மும்மூர்த்திகளின் சக்தியும் இணைந்து ஒரு மகா சக்தி உருவானது. பேரொளி பிழம்பாக தோன்றிய அந்த சக்தியின் பெயர்தான் துர்கா தேவி. துர்கை என்றால் வெல்ல முடியாதவள் என்று பொருள். ராஜசக்தியின் சின்னமான சிங்க வாகனம் கொண்டு சிவபெருமானின் திரிசூலம், விஷ்ணுவின் சக்கரம், இந்திரனின் வஜ்ராயுதம் கொண்டு மகிஷாசுரனை அழிக்க 33 தேவர்களின் சக்தியோடு தோன்றினாள் அன்னை துர்கை. மகிஷாசுரனுக்கும் துர்கைக்கும் இடையில் 9 நாட்கள் நடந்த ஒரு மகா மாயப்போரில் மகிஷாசுரனை தனது சூலத்தால் கொன்று தீமையை வென்று நன்மையை நிலைநாட்டினாள் துர்கா தேவி. மகிஷாசுரனை வென்றதால் துர்கை மகிஷாசுர மர்தினி எனும் பெயர் பெற்றாள். ஆனால் பிரச்சனை மகிஷாசுரனோடு முடிந்துவிடவில்லை. மகிஷாசுரனின் தங்கை மகிஷி மூலம் மேலும் தொடர்ந்தது. அதுதான் ஐயப்பனின் அவதாரத்திற்கும் காரணமாக இருந்தது. தனது அண்ணன் மகிஷாசுரன் கொல்லப்பட்டதற்கு தேவர்களை பழிவாங்க வேண்டும் என்று உறுதியெடுத்துக் கொண்ட மகிஷி தனது அண்ணனைப் போலவே ஒரு சிறப்பு வரம் வாங்க வேண்டி பிரம்மனை நோக்கி தவமிருந்தாள். அவள் மேற்கொண்ட மிக கடுமையான தவம் பிரம்மதேவரை மனமிறங்கச் செய்தது. மகிஷியின் முன்பு பிரம்மதேவர் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்க, மகிஷி எக்காலத்திலும் தனக்கு மரணம் நிகழக்கூடாது எனும் வரத்தினை கேட்டபோது அதற்கு பிரம்மதேவர், இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் மரணம் நிச்சயம், அது இயற்கை, அதனை மாற்ற இயலாது, அப்படி ஒரு வரத்தை என்னால் தரவும் இயலாது என்றும் அதற்கு பதிலாக வேறு வரம் கேட்கும்படியும் கூறினார். அதன் பிறகு மிகவும் யோசித்த மகிஷி மிக சாமர்த்தியமாக ஒரு வரத்தினை கேட்டாள். ஹரிஹரன் இருவருக்கும் பிறந்த மகனால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டாள். ஹரி என்பது விஷ்ணுவையும் ஹரன் என்பது ஈசனையும் குறிக்கிறது. ஒரே பாலினத்தவர்களுக்கு வாரிசு எதுவும் தோன்றப் போவதில்லை, அதனால் தனக்கு மரணமும் ஏற்பட போவதில்லை என நினைத்துக் கொண்டு மகிஷி சாமர்த்தியமாக யோசித்து பிரம்மதேவரிடம் அந்த வரத்தினை கேட்டாள். பிரம்மதேவரும் புன்னகையுடன் அவள் கேட்ட வரத்தை கொடுத்துவிட்டு சென்றார். ஆணவத்தின் ஆரம்பம் மகிஷி. மகிஷாசுரனுக்கு பிறகு இப்போது அவனது தங்கை மகிஷியின் கொடுமை ஆரம்பமானது. ஒரு பக்கம் மகிஷியின் கொடுமை தேவலோகத்திலும் பூலோகத்திலும் அதிகரித்துக் கொண்டிருந்த போது பந்தளராஜனும் மகாராணியும் ஈசனிடம் சென்று ஒரு வாரிசுக்காக வேண்டுதல் வைத்துக் கொண்டே இருக்க, சுவாமி ஐயப்பன் மணிகண்டனாக அவதாரம் எடுக்கப் போகும் வேளை பிறந்தது. நாட்கள் செல்ல செல்ல மகிஷியின் கொடுமை மகிஷாசுரன் கொடுமையை விட மிகவும் அதிகமாக இருந்தது. தேவலோகத்தையே கலங்கடித்தாள். இந்திரனை கடுமையாக தாக்கி தோற்கடித்தாள். தேவர்கள் அனைவரையும் சிறைபிடித்தாள். மகிஷியின் கொடுமை தாங்க முடியாத தேவலோகவாசிகள் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமானும் விஷ்ணுவும் தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்து
ஐயப்பனை பெற்றெடுக்க வேண்டிய தருணத்தை உணர்ந்தனர். பார்க்கடலிலிருந்து அமிர்தத்தை பெற்றபோது அதனை அசுரர்களிடமிருந்து காப்பாற்ற விஷ்ணு பகவான் எடுத்த மோகினி அவதாரத்தை காண அப்போது சிவபெருமான் விரும்பினார். விஷ்ணுவின் மோகினி அவதாரம் தோன்ற ஹரியின் சக்தியும் ஹரனின் சக்தியும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஒளிப்பிழம்போடு கழுத்தில் தங்கமணியோடு ஹரிஹர புத்திரனாக மணிகண்டன் தோன்றினார். இனி மணிகண்டனை பந்தள அரண்மனையில் சேர்க்க வேண்டும் என்பதே திட்டத்தின் அடுத்த நிலை. அது எப்படி நடந்தது? பந்தளத்தில் சுவாமி ஐயப்பன் சந்தித்த சவால்கள் என்ன என்பதை இனி காண்போம். பந்தளத்தில் ஐயப்பன். அன்றைய சூரிய உதயம் பந்தளராஜனுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்தது. என்றைக்குமில்லாமல் ஒரு புதிய ஒளி, ஒரு புதிய உணர்வு தேசம் முழுவதும் பரவி இருந்ததை அன்று மக்களும் உணர்ந்தனர். பந்தளராஜனின் மனம் அன்றைக்கு அரண்மனைக்குள் இருப்பதை விட காடுகளுக்குள் செல்ல விரும்பியது. தனது சேனைகளை அழைத்துக் கொண்டு பந்தளராஜன் பம்பா நதி பக்கம் இருக்கும் காடுகள் நோக்கி கிளம்பினான். பல வருடங்களாக தனக்கு இருக்கும் குறைகள் நீங்க போகிறது. பந்தள தேசத்திற்கு ஒரு புதிய தேவ உயிர் கிடைக்கப் போகிறது என்பதனை மன்னர் ராஜசேகரன் அறியவில்லை. மிக உற்சாகமாக தனது வீரர்களோடு காடுகளில் சுற்றி பம்பா நதியில் நீராடி வீரர்களோடு விளையாடி மிகுந்த உற்சாகத்துடன் காடுகளுக்குள் சுற்றித் திரிந்த பந்தளராஜனுக்கு ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அந்த அழுகுரல்தான் பிற்காலத்தில் மக்களின் அழுகையை நீக்கப் போகிறது என்பதை ஒருவரும் அறியவில்லை. பந்தளராஜனும் வீரர்களும் சுற்றும் முற்றும் குழந்தையின் அழுகுரல் வந்த திசை நோக்கி தேட, அங்கு பம்பா நதிக்கரையில் ஒரு மரத்தின் அடியில் கழுத்தில் ஒரு தங்கமணியுடன் மிக பிரகாசமாக கைகால்களை அசைத்தபடி ஒரு குழந்தை கிடந்தது. மன்னர் அக்குழந்தையை வாரியெடுத்து அணைத்துக் கொண்டார். அடர்ந்த இந்த காட்டுப்பகுதியில் இந்த குழந்தையை விட்டு சென்றவர்கள் யார் என்று தேடச் சொல்லி வீரர்களை அனுப்பிவிட்டு பார்த்தபோது அவருக்கு அருகில் ஒரு முனிவர் நின்று கொண்டிருந்தார். கழுத்தில் மணியுடன் தோன்றிய இந்த குழந்தையை மணிகண்டன் என்று பெயரிட்டு உனது குழந்தையாக வளர்த்துக்கொள் என்று முனிவர் கூற மன்னர் ராஜசேகரனுக்கு பெருமகிழ்ச்சி ஏற்பட்டது. குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்தார். மீண்டும் திரும்பி பார்த்தபோது அங்கு முனிவர் இல்லை. இது ஏதோ தெய்வ செயல்தான் என்று மன்னர் உணர்ந்தார். ஆனால் இந்த நிகழ்வின் உண்மை என்ன என்பது மும்மூர்த்திகளுக்கும் தேவலோகத்திற்கும் மட்டுமே தெரிந்த ஒன்று. பந்தளராஜன் மணிகண்டனுடன் அரண்மனை நோக்கி கிளம்பினார். காட்டிற்கு வேட்டையாட சென்ற மகாராஜா கைகளில் குழந்தையுடன் வந்ததும் மகாராணிக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. மன்னர் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கூறி மணிகண்டனை குழந்தையாக ஏற்று வளர்த்துக்கொள் என்று கூற பந்தளராணி மட்டுமின்றி மக்களும் மகிழ்ந்தனர். ஆனால் ஒருவருக்கு மட்டும் மனதில் எரிச்சலும் கோபமும் ஏற்பட்டது. அவர்தான் அந்த நாட்டின் தலைமை அமைச்சர். வாரிசில்லாத பந்தள தேசம் மன்னர் ராஜசேகரனுக்கு பிறகு தனக்கே கிடைக்கும் என்று நினைத்தவருக்கு மணிகண்டனின் வருகை பிரச்சனையை கொடுத்தது. ஒரு பக்கம் மணிகண்டன் வளர வளர மகிழ்ச்சியின் கொடுமைகளும் வளர்ந்து கொண்டே சென்றது. தேவலோகத்தையே ஆட்டி படைத்தாள். இந்திரன் முதலானவர்களையெல்லாம் தோற்கடித்து இந்திரலோகத்தையே தீக்கிரையாக்கினாள். மறுபக்கமோ மணிகண்டனின் வருகையால் தெய்வீக ஆற்றல் பெற்ற பந்தளத்தின் அரண்மனையில் மகாராணிக்கு ஒரு குழந்தை பிறந்தது.
மக்களும் மன்னரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வாரிசுகளே இல்லாமல் இருந்த பந்தள தேசத்திற்கு இப்போது 2 வாரிசுகள், ஒன்று கண்டெடுத்த தெய்வத்தின் குழந்தை, மற்றொன்று பெற்றெடுத்த குழந்தை. நாட்டின் தலைமை அமைச்சருக்கு இப்போது மகாராணியை குழப்ப ஒரு திட்டமும் கிடைத்தது. மணிகண்டனும் வளர்ந்து குருகுலம் செல்ல தயாரானார். தாய் தந்தை ஆசையுடன் குருகுலம் புறப்பட்டு சென்றார் மணிகண்டன். குருகுலத்தில் மணிகண்டன் நிகழ்த்திய அதிசயம். எப்படிப்பட்ட எதிரிகளையும் வீழ்த்தும் போர்க்கலை, எந்தவிதமான தர்க்கங்களையும் வெற்றி கொள்ளும் சாஸ்திர அறிவு, இப்படி அனைத்திலும் மிக சிறந்தவராக விளங்கிய மணிகண்டனிடம் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை அவருடைய குரு உணர்ந்தார். வருடங்கள் கடந்தது. மணிகண்டன் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். அவருடைய குருகுல வாசமும் முடிவுக்கு வந்தது. நிச்சயம் மணிகண்டன் ஒரு தெய்வீக அவதாரம்தான் என்பதை அவருடைய குருவிற்கு உணர்த்தும் வகையில் அந்த ஆசிரமத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. மணிகண்டனின் குருகுல வாசம் முடிந்ததும் குரு தட்சிணை கொடுத்த மணிகண்டன் அவருடைய ஆசிரியர் மேலும் மனம் மகிழும்படி ஒரு செயலை செய்தார். பிறவியிலேயே பேச இயலாத அவருடைய மகனை அழைத்த மணிகண்டன் விஷ்ணுவையும் ஈசனையும் நினைத்துக் கொண்டு அவனை ஆசி புரிந்து, நான் என்ன சொல்கிறேனோ அதனை திரும்ப கூறு என்று கூற, அவன் சரி என்று தலையசைக்க, மணிகண்டன் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லிக் கொடுக்க, சற்றும் யோசிக்காமல் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்படும்படி அந்த சிறுவன் அந்த திருமந்திரத்தை திரும்ப கூறினான். ஓம் நமோ நாராயண, ஓம் நமச்சிவாய. அவருடைய குருவிற்கு நிச்சயம் மணிகண்டன் ஒரு தெய்வ அவதாரம்தான் என்று இப்போது தெளிவாக புரிந்தது. மணிகண்டன் குருவின் ஆசி பெற்று அரண்மனை கிளம்பினான். தலைமை அமைச்சரின் சதித்திட்டம். அரியணை தனக்கு கிடைக்கும் என்ற ஆசையில் இருந்த தலைமை அமைச்சருக்கு மணிகண்டனின் ஆற்றல்கள், புத்திசாலித்தனம் அனைத்தும் எரிச்சலை கூட்டிக் கொண்டே இருந்தது. மன்னர் ராஜசேகரன் அரியணையை மணிகண்டனுக்கே தர திட்டமிட்டிருந்தார். அது தலைமை அமைச்சருக்கும் புரிந்தது. பெற்ற மகன் இருக்க வளர்ப்பு மகனை அரியணை ஏற்றினால் தங்களின் எதிர்காலம் என்னாவது என்று பந்தள ராணியின் மனதில் மட்டுமின்றி மணிகண்டனின் உணவிலும் விஷம் வைத்தார்கள். ஆலகால விஷத்தையே விழுங்கிய ஈசனின் மகனுக்கு இந்த விஷம் என்ன உயிரை பறிக்கவா போகிறது? ஈசனே இறங்கி வந்து வைத்தீஸ்வரனாக மணிகண்டனை பிழைக்க வைத்தார். அமைச்சருக்கும் மகாராணிக்கும் மணிகண்டன் பிழைத்தது அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு பக்கம் மகிழ்ச்சி தனது அகந்தை வெறியாட்டத்தை வெளிப்படுத்தி அழிவுகளை நிகழ்த்தி கொண்டிருந்த போது, மறுபக்கம் அவளை அழிப்பதற்காகவே அவதாரம் எடுத்திருக்கும் மணிகண்டனை அழிக்க தலைமை அமைச்சரும் மகாராணியும் அவர்கள் கூடவே அரண்மனை வைத்தியரும் சேர்ந்து ஒரு புதிய திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த திட்டம்தான் மகிழ்ச்சியின் ஆட்டத்தை முடிக்கும் முதல் படி என்பதை அவர்கள் அறியவில்லை. அது என்ன திட்டம் என்பதனை இனி காண்போம். மகிஷி சம்ஹாரம். ஒரு நாள் விடியும் போதே பந்தளத்தின் மகாராணி மிக பெரும் தலைவலி வந்தது போலவும் மிக பெரும் வயிற்று வலி வந்தது போலவும் நடித்தார். ஏற்கனவே இந்த நோய்க்கு என்ன மருந்து தருவது என்று திட்டமிட்டிருந்த அரண்மனை வைத்தியரும்
தலைமை அமைச்சரும் மிகச்சரியாக திட்டமிட்டபடி அதனை அரங்கேற்றினார்கள். பந்தள ராணிக்கு வந்திருக்கும் இந்த நோய்க்கு ஒரு தாய்ப்புலியின் பால்தான் மிகச் சரியான மருந்து என்றும் அதனை கொண்டு வந்தால்தான் மகாராணி பிழைப்பார் என்றும் அரண்மனை வைத்தியர் தலைமை அமைச்சர் சொல்லிக் கொடுத்ததைப் போல கூறினார். மன்னர் குழப்பத்தில் ஆழ்ந்தார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. புலிப்பால் கொண்டு வருபவர்களுக்கு தேசத்தில் பாதி கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். ஆர்வத்தில் சென்றவர்கள் எல்லாம் ஒன்று அழிந்தார்கள் அல்லது வெறும் கையுடன் திரும்பி வந்தார்கள். மன்னர் குழப்பத்தில் தவிக்க மணிகண்டன் காடு கிளம்பும் நேரம் வந்தது. தானே சென்று புலிப்பாலை கொண்டு வருவதாக தன் தந்தையிடம் கூறினார். அரியணையில் அமர வேண்டியவன் இப்போது இவ்வளவு ஆபத்தான வேலைக்கு செல்வது நல்லதல்ல என்று மன்னர் எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் மணிகண்டன் காட்டிற்கு புறப்பட்டார். அவர் காட்டிற்கு புறப்பட்ட போது மன்னர் மணிகண்டனிடம் ஒரு முக்கண் தேங்காயையும் சில உணவுப் பொருட்களையும் இருமுடியாக கட்டி கொடுத்து அனுப்பினார். அதன்படியே இன்றைக்கு பக்தர்கள் இருமுடி சுமந்து வருகின்றனர். இருமுடி சுமப்பவர்கள் அனைவருமே ஐயப்பன்தான் என்பதற்கு இதுவே சான்று. தங்கள் சூழ்ச்சிகள் அனைத்துமே மணிகண்டனின் அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் வழிகள்தான் என்பதை பந்தளத்தின் ராணியும் உணரவில்லை, தலைமை அமைச்சரும் உணரவில்லை, அரண்மனை வைத்தியரும் கூட உணரவில்லை. அங்கு உண்மையில் மகிழ்ச்சியின் அட்டகாசத்தை முடிக்கத்தான் மணிகண்டன் போகிறான் என்பதை தேவலோகமும் மணிகண்டனும் மட்டுமே அறிந்திருந்தார்கள். அடர்ந்த காடுகளுக்குள் மணிகண்டனின் பயணம் நீண்டு கொண்டே சென்றது. தேவலோகத்தின் படைகளும் சிவபெருமானின் பூத கணங்களும் அவருக்கு துணையாக சென்றன. ஒரு சிறுவன் தன்னை அழிக்க வருகிறான் என்பதை அறிந்த மகிழ்ச்சியும் மணிகண்டனை எதிர்கொள்ள தயாரானாள். நாடுகளே அதிரப்போகும் ஒரு பெரும் யுத்தம் அங்கு நடக்கப் போவது தெரியாமல் பறவைகள் அழகாக பறந்து திரிந்தன. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒட்டுமொத்த ஆற்றின் நீரும் ஒரு பெரும் போரால் கலங்கப் போவது தெரியாமல் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது அழுதா நதி. அழுதா நதிக்கரைக்கு அருகில் வந்த மணிகண்டனின் படைகளை அரக்கி மகிழ்ச்சியின் படைகள் சந்தித்தன. ஒரு பக்கம் சிவபெருமானின் பூதகணங்கள், மறுபக்கம் மகிழ்ச்சியின் படைகள் என்று உலகத்தின் காடுகள் எல்லாம் அதிரும்படி ஒரு பெரும் போர் நடைபெற்றது. விஷ்ணு மற்றும் சிவபெருமானின் சக்திகளோடு போரிட்ட மணிகண்டன் மகிழ்ச்சியின் படைகளை துவம்சம் செய்தார். மணிகண்டனின் ஒவ்வொரு தாக்குதலும் எருமை தலையோடு அரக்கி மகிழ்ச்சிக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது. இறுதியில் மகிழ்ச்சியை வீழ்த்தி அவள் மீது கோரத்தாண்டவம் ஆடினார் மணிகண்டன். தேவலோகம் மகிழ்ந்தது. மக்கள் மகிழ்ச்சி பெற்றார்கள். ஐயப்பனின் பாதங்கள் பட்டதும் முற்பிறப்பின் சாப விமோசனம் பெற்ற மகிழ்ச்சி அப்போது லீலா என்ற பெயரோடு அழகிய பெண்ணாக எழுந்து நின்றாள். தனக்கு சாப விமோசனம் கொடுத்த மணிகண்டனையே லீலா மணக்க விரும்பினாள். ஆனால் மணிகண்டனோ, நான் பிரம்மச்சாரியாகவே இருக்கவே அவதாரம் எடுத்துள்ளேன். இருப்பினும் உனது ஆசை நிறைவேற ஒரு வாய்ப்பு உண்டு. எனக்கென்று ஒரு கோயில் கட்டப்படும். அங்கு வருடம்தோறும் என்னை காண்பதற்கு பக்தர்கள் வருவார்கள். அப்படி வரும் பக்தர்களில் புதிதாக வரும் கன்னிசாமிகளும் இருப்பார்கள். எந்த வருடம் என்னை காண்பதற்கு கன்னிசாமிகள் வராமல் போகிறார்களோ அன்றைக்கு நான் உன்னை மணந்து கொள்கிறேன். அதுவரை எனக்கு கட்டப்படும் கோயில் அருகிலேயே உனக்கும் ஒரு கோயில் கட்டப்படும். அங்கு நீ மாளிகைபுரத்து அம்மனாக வீற்றிருப்பாய் என்று கூறினார்.
அழிக்கப்பட்ட மகிழ்ச்சியின் உடல் மிக பெரும் சக்தி படைத்ததாக இருந்ததால் அதனை பாதாளத்தில் சென்று புதைத்தார்கள். தேவர்களும் மணிகண்டனும் கற்களால் பாதாளத்தை நிரப்பினார்கள். அந்த இடமே இப்போது கல்லிடும் குன்று என்று அழைக்கப்படுகிறது. மகிழ்ச்சிக்கும் மணிகண்டனுக்கும் நடந்த யுத்தத்தை காண தனது நந்தி வாகனத்தில் வந்த சிவபெருமான் அந்த காளையை கட்டி வைத்த இடமே காளை கட்டி என்று அழைக்கப்படுகிறது. தான் வந்த வேலை முடிந்தாலும் தனது தாயை காப்பாற்ற செல்ல வேண்டிய ஒரு கடமை ஒன்று உண்டு என மணிகண்டன் இந்திரனிடம் கூற, மகிழ்ச்சியை வென்று தேவலோகம் காத்த மணிகண்டனுக்கு நன்றி தெரிவித்ததோடு அவருக்கு உதவி செய்ய தேவர்களின் தலைவனான இந்திரனே புலியாக மாறினார். தேவலோக பெண்கள் எல்லாம் பெண் புலிகளாக மாற புலியின் மீதேறி அரண்மனைக்கு புறப்பட்டார் ஐயன் ஐயப்பன். கைகளில் வில்லேந்தி புலியின் மீதேறி பெண் புலிகளின் படைகள் சூழ ஊர்வலமாய் வந்த சுவாமி ஐயப்பனை கண்ட பந்தள தேசம் ஆச்சரியமும் பயமும் கொண்டு மக்கள் அனைவரும் ஓடினார்கள். அரண்மனைக்குள் புலிகளின் படைகளோடு வந்த ஐயப்பனை கண்ட மன்னர் ராஜசேகரன் ஆனந்த கண்ணீர் வடித்தார். சதித்திட்டம் தீட்டிய அமைச்சருக்கும் மகாராணிக்கும் உடம்பெல்லாம் நடுங்கியது. காட்டில் ஐயப்பன் கிடைத்தபோது தோன்றிய முனிவர் இப்போது அரண்மனையிலும் தோன்றி ஐயப்பனின் உண்மையான அவதார நோக்கத்தை கூற அரண்மனையே அதிர்ச்சி அடைந்தது. சுவாமி ஐயப்பனை வணங்கியது. மணிகண்டன் ஒரு தெய்வ அவதாரம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். மன்னிப்பு கேட்டார்கள். ஐயப்பன் அனைத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். தாயை எப்போதும் போல வணங்கினார். வாழ்க்கையும் வழிபாடும். பந்தளத்தின் ராஜா ஐயப்பனை அரியணை ஏற சொன்னபோது அதனை தனது சகோதரனுக்கே கொடுப்பதாகவும், தான் அவதாரம் எடுத்த நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும், இனி நான் நாடு விட்டு காடு செல்ல போவதாகவும் தெரிவித்தார். அனைவரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். இனி தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அருள் புரிய போவதாகவும், அதற்கு பந்தள தேசத்தில் ஒரு இடம் வேண்டும் என்றும் அங்கு ஒரு ஆலயம் கட்டித்தரும்படியும் பந்தள ராஜனிடம் கேட்டுக்கொண்டார். தேசமே உன்னுடையது, நீ எந்த இடத்தை காட்டுகிறாயோ அந்த இடத்தில் ஆலயம் எழுப்பி தருகிறேன் என்று மன்னர் கூற, ஆலயத்திற்கான இடத்தை தேர்ந்தெடுக்க ஐயப்பன் முடிவு செய்தார். வில்லாளி வீரன் தனது வில்லில் இருந்து ஒரு ஜோதியின் பிழம்பாய் அம்பை தொடுக்க, தீப்பிழம்பாய் புறப்பட்ட அம்பு விண்ணை நோக்கி சீறி பாய்ந்து மேகம் கிழித்து பயணம் செய்தது. தேவலோகத்தின் ஆசியோடு திரேதாயுகத்தில் சபரி எனும் பெண் ரிஷி தவம் செய்த சபரிமலையின் ஓரிடத்தை ஐயப்பனின் அம்பு தேர்வு செய்தது. அந்த இடத்தில் அகத்திய முனிவரின் தலைமையில் கோயில் எழுப்ப அடித்தளமிட்டார் பந்தளராஜன். சக்தி வாய்ந்த 18 படிகளோடு ஆலயம் மிகச் சிறப்பாக மிக பெரும் சக்தியுடன் எழுப்பப்பட்டது. கூடவே மாளிகைப்புறத்தம்மனுக்கும் கோயில் ஒன்று கட்டப்பட்டது. மாளிகைப்புறத்தம்மன் மஞ்சமாதாவாக அங்கு எழுந்தருளினாள். பரசுராமர் பஞ்சலோகத்தால் ஐயப்பனின் திருவுருவச் சிலையை தத்துவமசி எனும் சின்முத்திரையுடன் செய்திருந்தார்.
தத்துவமசி என்றால் நீயே அந்த பரம்பொருள் என்று பொருள். ஐயப்பனின் அந்த திருவுருவ சிலையை பரசுராமர் தை மாதம் கிருஷ்ணபட்சம் பஞ்சமி திதியன்று உத்தர நட்சத்திரத்தோடு கூடிய சுபதினத்தில் சபரிமலை ஆலயத்தில் நிறுவி வழிபட்டார். ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பனை காண அவருடைய தந்தை வந்து செல்லும் நிகழ்வாக இன்றும் பந்தளத்திலிருந்து ஐயப்பன் அணிந்த திரு ஆபரணங்கள் நடைபயணமாகவே காடுகள் வழியாக கொண்டு வரப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுகிறது. பந்தளராஜன் தனது மகனை காண வரும் நிகழ்வாக இது நடைபெறுகிறது. எந்த மலை சேவித்தாலும் தங்கமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா, எங்கேயும் நான் கண்டதில்லையே. கோடி சூரியன் உதிக்கும் மலை, கோடி சூரியன் உதிக்கும் மலை, கோமளங்கள் வாழும் மலை, பல கோடி ஜனங்கள் வணங்கும் மலை, பல கோடி ஜனங்கள் வணங்கும் மலை, எங்கள் குலத்துறையன் வாழும் மலை. தர்மசாஸ்தா செய்து கொடுத்த சத்தியம். ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது தர்மசாஸ்தாவான ஐயப்பன், என் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள், அவருக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டார். அதற்கு சனீஸ்வர பகவான், நான் கர்ம வினைகளின்படி செய்த வினைகளுக்கான பலனை கொடுத்தே தீர வேண்டும். யாருடைய பக்தர்களாக இருந்தாலும் எனக்கு பாரபட்சங்கள் எதுவும் இல்லை என்று சனீஸ்வர பகவான் கூறினாராம். அதற்கு தர்ம சாஸ்தாவோ, நீங்கள் கொடுக்கும் சோதனை காலத்தில் ஒரு மனிதருக்கு என்ன சோதனைகள் நேருமோ அதனையே விரதங்களாக கடைபிடிக்கச் செய்வேன். அவர்கள் சுவையான உணவை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள், சுகமான உறக்கம் தவிர்ப்பார்கள், தாம்பத்தியங்களை விடுத்து குடும்பத்தை பிரிந்து இருப்பார்கள், ஆடம்பர உடைகளை உடுத்த மாட்டார்கள், காலணிகள் அணியாமல் கல்லிலும் முள்ளிலும் நடப்பார்கள், அலங்காரங்கள் செய்து கொள்ள மாட்டார்கள், முற்றும் துறந்த ஒரு முனிவரைப் போல விரதம் கடைபிடித்து என்னை காண வருவார்கள் என்று சத்தியம் செய்ய, அப்படி ஒரு விரதம் கடைபிடித்து வரும் உங்கள் பக்தர்களை நான் எனது சோதனைகளில் இருந்து விடுவிக்கிறேன் என்று கூறியதாக ஆன்மீக பெரியோர்களின் செய்திகளில் இருந்து தெரிகிறது. அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் சனீஸ்வர பகவான் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே கொடுத்து வருகிறார். ஏழரை சனியின் பிடியையும் தளர்த்துகிறார் என்பது ஆன்மீக பெரியோர்களின் கூற்று. ஆகவே சனி தோஷம் இருப்பவர்கள், ஏழரை சனி பகவானின் சோதனைகளில் இருப்பவர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்வது மிகவும் சிறப்பானது. குறை தீர்க்கும் ஐயப்பன் ஆலயம். சபரிமலைக்கு பெரிய பாதை வழியாக சென்றால் சாஸ்தாவின் காடு எரிமேலியில் தொடங்கி பம்பை சன்னிதானம் வரை சுமார் 75 கிலோமீட்டர் நீள்கிறது. அடர்ந்த காடு மலைகளை கடந்து செல்லும் இந்த பாதையில் யாத்திரை மேற்கொள்வது உடலுக்கும் மனதிற்கும் சுவாசத்திற்கும் மிக நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்று. எரிமேலியில் இருந்து நடக்கத் தொடங்கினால் பேரூர் தோடு வரை தார்ச்சாலை. அங்கிருந்துதான் ஐயனின் காடு தொடங்குகிறது. சிவன் கோயில் வரையிலான பாதை சிரமமின்றி இருக்கும். அதன் பிறகு ஒத்தையடி பாதையாக செல்லும் காட்டு வழிதான். காளைக்கட்டி, அழுதா நதி, அழுதாமலை,
கல்லிடும் குன்று, இஞ்சிப்பாறை கோட்டை, முக்குழி தாவளம், கரிவலந்தோடு, கரிமலை ஏற்றம், கரிமலை இறக்கம், பெரியானை வட்டம், சிறியானை வட்டம் இவற்றை கடந்து பம்பா நதிக்கு செல்கிறது. ஐயனின் காட்டிற்குள் நுழைந்துவிட்டால் கிழக்கு எது மேற்கு எது என்பது கூட தெரியாது. காட்டுப்பாதை முழுவதும் ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். பாறைகள் பாதங்களை பதம் பார்க்கும். சிறிய கற்கள் குறுக்கும் நெடுக்குமாகச் செல்லும். மரங்களின் வேர்கள் முட்களை போல குத்தும் குச்சிகள். கரடு முரடான பாதை. ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். ஆனால் நாம் மட்டும் தனியாக செல்ல மாட்டோம். பாதைகளெங்கும் பக்தர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். பக்தர்கள் சொல்லும் வழிநடை சரணங்கள் காடு முழுவதும் எதிரொலிக்கும். ஒத்தையடி பாதையையொட்டி கிடுகிடு மலைச்சரிவுகள். கரணம் தப்பினால் அதள பாதாளத்தில் இழுத்துச் சென்றுவிடும். இவ்வளவு ஆபத்துகள் இருந்தாலும் ஐயனே நம்மை வழிநடத்தி செல்வதால் காட்டுப்பாதையில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடப்பதில்லை. எருமேலியிலிருந்து பெரும்பாதை வழியாக நடந்து வரும் பக்தர்களும் கோட்டையும், செங்கனூர், எர்ணாகுளம், திருவல்லா, ஆலப்புழா, புனலூர், சாலக்காயம் வழியாக வரும் பக்தர்களும் பம்பா நதிக்கரையில் ஒன்று கூடுகின்றனர். பம்பா நதி தேவதை அங்கு அழகாக ஓடுகிறாள். ஞானம் தரும் 18 படிகள். பதினெட்டு படிகளில் முதல் 5 படிகள் 5 புலன்களை குறிப்பதாகவும், 6 முதல் 8 படிகள் 3 விதமான குணங்களான சத்வ, ரஜோ, தாமச குணத்தை குறிப்பதாகவும், 9வது படி அஞ்ஞானத்தை குறிப்பதாகவும், 10 முதல் 17 படிகள் வரை அஷ்டமா சித்திகளை குறிப்பதாகவும், 18வது படி ஞானத்தை கொடுக்கும் படியாகவும் அமைந்துள்ளதாக ஐதீகம். 5 புலன்களை கட்டுப்படுத்தி நமக்கு அனைத்து உணர்வுகளையும் தரும் சத்வ, ரஜோ, தாமச குணங்களை கடந்து அஞ்ஞானமாகிய அறியாமையை விலக்கி ஐயனின் அஷ்டமா சித்திகளை அறிந்து கொண்டால் அந்த 18வது படியை கடந்து நிமிர்ந்து காணும்போது அங்கு நாம் ஐயன் குடியிருக்கும் இடத்தில் தத்துவமசி எனும் மிக உன்னத ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். தத்துவமசி என்றால் நீ இங்கு எதை தேடி வந்தாயோ அது உன்னுள்ளேதான் இருக்கிறது என்று பொருள். நீயே பரம்பொருள் என்பதை நமக்கு உணர்த்துவதே அந்த 18வது படி. அந்த படிகளில் கடும் விரதம் இருக்கும் பக்தர்கள் ஐயப்பனின் சரண கோஷத்தோடு ஏறி தத்துவமசி என்ற எழுத்தை காணும்போது ஐயனின் ஒளிப்பிழம்பாகிய ஞானம் நமக்குள் நிரம்புகிறது. விரதமிருந்து செல்லும் பக்தர்கள் நிச்சயம் அங்கு எழுதப்பட்டிருக்கும் தத்துவமசி என்ற வாசகத்தை காண வேண்டும். ஏதோ ஒரு நாள் உன்னை காண்பது போதவில்லையே, ஏதோ ஒரு நாள் உன்னை காண்பது போதவில்லையே, தினம்தோறும் உன் தரிசனம் கிடைத்திட வேண்டும் ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா. ஏதோ ஒரு நாள் உன்னை காண்பது போதவில்லையே, தினம்தோறும் உன் தரிசனம் கிடைத்திட வேண்டும் ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா.
கடும் விரதங்கள் இருந்து கள்ளும் முள்ளும் கடந்து வந்த நாம் இதோ ஐயப்பனை காண்கிறோம். நம்மை அறியாமல் சுவாமியே சரணம் ஐயப்பா எனும் கோஷம் எழுகிறது. ஐயப்பன் அமர்ந்த நிலையில் 4 ஆசனங்களையும் 4 வித முத்திரையையும் உள்ளடக்கி அருள்பாலிக்கின்றார். ஒன்று தியானபிந்து ஆசனத்தில் அபய சின்முத்திரையிலும், 2 கிரகநாரிய பீடாசனத்தில் யோக பிராணா முத்திரையிலும், 3 குத பாத சிரேஷாசனத்தில் அபானபந்த முத்திரையிலும், 4 அஷ்டகோண சாஸ்தாசனத்தில் யோக பத்ராசனத்திலும் அருள்பாலிக்கின்றார். இப்படி 4 ஆசனங்களில் 4 வித முத்திரையுடன் அருள்பாலிப்பது ஐயப்பன் ஒருவர் மட்டும்தான். அவர் கால்களை தன் முதுகு தண்டெலும்பின் கீழ்ப்பகுதியுடன் சேர்த்து கட்டி ஆசன பகுதியும் 2 பாதமும் தரையில் படும்படி குத்துக்காலிட்டு அமர்ந்துள்ளார். மன அமைதி, தெளிந்த சிந்தனை, எதையும் சாதிக்கும் மன ஆற்றல், அஷ்டமா சித்தி ஆகியவற்றை இந்த ஆசனம் தரும். யோக நிலையில் காலை வைத்து வயிற்றை அழுத்தி மூச்சை அடக்கி குண்டலினி சக்தியை மேலெழுப்பி அந்த சக்தியை ஞான சக்தியாக மாற்றி தனது திறந்த கண்கள் மூலம் பக்தர்களை பார்த்து அவர்களுக்கு ஆசி வழங்கும் நிலையில் இருப்பதால் தான் கலியுகத்திலும் தன் பக்கம் பக்தர்களை இவ்வளவு அதிகமாக ஈர்க்க முடிகிறது. ஐயப்பன் தன் வலது கையில் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா கலக்கும் முத்திரையையும், இடது கையில் ஜீவாத்மா பரமாத்மாவின் பாதத்தை சரணடையும் தத்துவத்தையும் குறிக்கிறார். அதாவது மனிதன் இறைவனை சரணடைந்தால் அவனுடன் கலந்து விடலாம் என்பதை ஐயப்பனின் முத்திரை குறிக்கிறது. இந்த ஆசனத்தை சாதாரண மனிதர்கள் செய்வது கடினம். ஐயப்பனின் இந்த ஆசனத்தை நாம் விரதமிருந்து சுத்தமான கண்களுடனும் மனதை அடக்கிய நிலையிலும் பார்த்தால் நமது உள்ளம் நிரந்தரமாக தூய்மையாகிவிடும். கண்ணார ஐயன் ஐயப்பனை கண்டு வணங்கி இனி சபரிமலை சென்று வந்தால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி காண்போம். பக்தர்களுக்கு ஐயப்பன் போக்கும் குறைகள். சித்த வைத்திய ஆயுர்வேத முறைப்படி ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள் என கருதப்படுகிறது. இதில் மனித உடல் ஒரு குறிப்பிட்ட ஒட்டுமொத்த உடல் சுழற்சியை முடிக்க 48 நாட்கள் ஆகிறது. இதனால் ஆயுர்வேதத்தில் 48 நாட்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்வதால் உடல் சுழற்சி அடைகிறது. குறிப்பாக விரதமிருப்பதாலும் இதே பலன்கள் கிடைக்கும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. ஐயப்பனின் அருள் பக்தர்களுக்கு உடல் மன அமைதி ஒழுக்கம்
நேர்மறை எண்ணங்கள், நிலையான வாழ்க்கைக்கான தத்துவ ஞானம், செல்வங்கள் மற்றும் ஆன்மீக உயர்வு என்று பல நன்மைகளை தருகிறது. மேலும் இது தீய சக்திகளை அழித்து பிறவி பெருங்கடலை கடக்க உதவும் ஒரு எளிய வழியை காட்டுகிறது. அழகானவன் ஐயன் அமுதானவன், அடியேனின் அகமெல்லாம் நிறைந்தாழ்பவன், ஆரியங்காவிலே அருள்கின்றவன், ஆரியங்காவிலே அருள்கின்றவன், அன்னை புஷ்கலாதேவியை ஆட்கொண்டவன், அன்னை புஷ்கலாதேவியை ஆட்கொண்டவன், கரிமலை உச்சியிலே நான் கண். சகிப்புத்தன்மை மற்றும் தன்னடக்கம், ஆடம்பரமில்லாத வாழ்க்கை, எளிமையான ஆடை, ஒரே மாதிரி இருமுடி கட்டுவது போன்றவை தன்னடக்கத்தை கற்பிக்கிறது. என்றும் காத்தருள்பவன், அழகானவன் ஐயன் அமுதானவன், அடியேனின் அகமெல்லாம் நிறைந்தாழ்பவன், சரணம் சுவாமி சரணம், சரணம் சுவாமி சரணம், சரணம் சுவாமி சரணம், சரணம் சுவாமி சரணம். மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்த தெய்வம் என்பதால் நமது வாழ்வில் தீய சக்திகள் அண்டாமல் காக்கும். சமத்துவம் மற்றும் ஒருங்கிணைப்பு சிவன் மற்றும் விஷ்ணுவின் அம்சம் என்பதால் சைவ வைணவ ஒற்றுமையை குறிக்கிறது. அதனால் சுவாமி ஐயப்பனை வணங்கி வருவது சைவ வைஷ்ணவ தெய்வங்களை ஒன்றாக வணங்கிய பலனை கொடுக்கும். ஆடவை தாய் பக்தி கண் தந்து என் உள்ளில் இருள் நீக்கினாய், நான் என்ற எண்ணத்தை தீயிலிட்டு உன்னை நாவார பாடிடும் வரமளித்தாய், மோட்சத்தை அருளிடும் சின்மயனே, உன்மேல் மோகமாய் வாழ்வதே என் பயனே, துயராயிரம் இங்கு வந்தாலுமே எந்தன் தூயனே உன்னடி போற்றுவேனே, துயராயிரம் இங்கு வந்தாலுமே எந்தன் தூயனே உன்னடி போற்றுவேனே, சரணம் சுவாமி சரணம், சரணம் சுவாமி சரணம், சரணம் சுவாமி சரணம், சரணம் சுவாமி சரணம். அழகானவன் ஐயன் அமுதானவன், அடியேனின் அகமெல்லாம் நிறைந்தான். சுவாமி ஐயப்பன் அன்னதான பிரியராக இருப்பதால் விரதம் இருக்கும் பக்தர்கள் அன்னதானம் செய்வதை மிகவும் நேசிக்கிறார். அவர்களுக்கு தன்னுடைய முழு அருளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். சனி பகவானும் அன்னதானம் செய்யும் பக்தர்களை சோதிப்பதில்லை என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். புத்திர பாக்கியம் இல்லாத இல்லத்திலும் ஆண் பிள்ளை இல்லாத குடும்பத்திலும் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலைக்கு சென்று வந்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் உண்டு என்று பலன் பெற்றவர்கள் சொல்கிறார்கள். முக்கியமாக ஐயப்பனின் அருள் நம்மிடம் இருந்தாலே நமக்கு ஒரு குறையும் ஏற்படுவதில்லை என்பதே உண்மை. பக்தியை போல் என்றும் அன்புடன் ஆனவனை பணிவேனம்மா, அன்னையே உன் அருள் இல்லை என்றால் இந்த அகிலமே இருளாக ஆகும் அம்மா, அன்னையே உன் அருள் இல்லை என்றால் இந்த அகிலமே இருளாக ஆகும் அம்மா,
சரணம். ஹரிஹர புத்திரன், அநாத ரட்சகன், அருமறை பொருளாய் அமர்ந்திருப்பவன், கார்முகில் வண்ணன், கருணை பெருமான், கலியுக வரதன் ஐயன் ஐயப்பனை வாழ்வெல்லாம் வணங்கினால் வரங்கள் பல உண்டு என்பதே உண்மை. கல்யாண கோலத்தில் உன்னை காண ஐயனை காண முடியாவிட்டாலும் ஐயன் ஐயப்பனின் கதைகளை கேட்பதே நம்முடைய ஜென்ம பாவங்களை போக்கும் என்பதை மனதில் கொண்டு மக்களுக்கு இந்த தகவல்களை கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அஷ்டாவதாரியே உன்னருளால் எந்தன் கஷ்டங்களும் விட்டு மறைகின்றதே. நீராஞ்சனம் செய்யும் பக்தர்களின் நெஞ்சில் என்றென்றும் நிறைகின்ற அற்புதனே. வீராசனம் இட்டு அமர்ந்தவனே, நான் வேண்டுவதெல்லாம் உன் பொற்பதமே. மகர ஜோதி தரிசனம். மகர ஜோதி என்பது சபரிமலையில் தவக்கோலத்தில் வீற்றிருக்கும் சுவாமி ஐயப்பன் ஆண்டுக்கு ஒருமுறை தனது பக்தர்களுக்கு ஜோதி வடிவமாக காட்சியளித்து ஆசி வழங்குவதாக ஐதீகம். ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்திக்கு 2 நாட்களுக்கு முன்பு பந்தள அரண்மனையிலிருந்து 3 பெட்டிகளில் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணங்கள் தலை சுமையாக சபரிமலைக்கு எடுத்து வரப்பட்டு மகர சங்கராந்தி அன்று மாலை திருவாபரண பெட்டிகள் சபரிமலை மேல் சாந்தி மற்றும் தாந்திரியிடம் ஒப்படைக்கப்படும். மாலை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு வைர கிரீடம், தங்க ஹாரம் உள்ளிட்ட ஆபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டி முடிந்தது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வடகிழக்கே அமைந்துள்ள காந்தமலையில் 3 நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து 4 நிமிடங்கள் ஒளிரும். சாமியே சாமி ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சாமி ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. கல்லும் முள்ளும் கடந்து வந்தோம் ஐயப்பா, சாமி ஐயப்பா, உன்னை காணவே. காந்தமலையில் நட்சத்திரங்கள் தெரிந்ததும் சுவாமியே சரணமையப்பா என்ற சரணகோஷம் 5 மலைகளிலும் எதிரொலிக்கும் வகையில் பக்தர்கள் முழக்கமிடுவார்கள். சாமி ஐயப்பா, உன்னை காண வேண்டி தவம் இருந்தோம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. இருவினை தீர்த்திட வேண்டி வந்தோம், இருமுடி சுமந்து நாங்கள் வந்தோம், எங்கள் இருவினை தீர்த்திட வேண்டி. இந்த காட்சியை காண லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் குவிவார்கள். கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் எவ்வாறு சிவபெருமான் ஜோதி வடிவத்தில் காட்சியளிக்கிறாரோ அதே போல மகர சங்கராந்தி, அதாவது தை மாத முதல் நாள் அன்று ஜோதி வடிவத்தில் ஐயப்பன் காட்சியளிக்கின்றார். சந்தன வாசமும் ஐயப்ப கோஷமும் சபரிமலையிலே எங்கெங்கும் தபடும். மணிகண்ட சுவாமியை மனதிலே நினைத்தால் நிம்மதி பிறக்கும், நிம்மதி பிறக்கும். சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம், வில்லாளி வீரனே சரணம் சரணம். சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம், வில்லாளி வீரனே சரணம் சரணம். சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம், வில்லாளி வீரனே சரணம் சரணம். சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம், வில்லாளி வீரனே சரணம். ஒவ்வொரு ஆண்டும் தை 1ஆம் தேதி அன்று மாலை சூரியன் மறைந்த பிறகு 6:30 மணிக்கு மேல் மகர ஜோதி தோன்றும். ஒரு மண்டலம் கடும் விரதம் இருந்து வரும் தனது பக்தர்களின் கோரிக்கைகளை சுவாமி ஐயப்பன் நிறைவேற்றாமல் விட்டதில்லை என்பது சென்று வந்த பக்தர்கள் சொல்லும் நம்பிக்கை வார்த்தைகள். ஹரிவராசனம்
विश्वमोहनं हरिदधीश्वरम् आराध्यपादुकम् हरिविमर्दनम् சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை 8544043139 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், கதைகள், பாடல்கள் அனைத்தையும் கண்டு ரசிக்க தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். பக்தியை கொண்டாடுங்கள். ஜென்ம பாவங்களை போக்கும் ஜோதியின் சொரூபம் சுவாமி ஐயப்பன். சுவாமியே